ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு எக் லாலிபாப். பசங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எக் லாலிபாப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம். எக்கு மட்டும் வச்சு கூட இதை செய்யலாம். அவிச்ச எக்கை இந்த மாதிரி துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன், நீங்கள் 1 போட்டாலும் போதும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நான் நசுக்கி போட்டிருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாக போட்டாலும் ஓகே தான். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரவுண்டாவோ இல்லை நீட்டாவோ இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு இல்லைன்னா ரஸ்க்கு இல்லை போகிற ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி அரைச்சி தூளாக்கி வச்சுக்கோங்க. க்ரம்ஸாக 2த்துலையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தோம்னா எக் லாலிபாப் ரெடி. அதில் குச்சி சொருகி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.